தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இளமதி பரமனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பரமன் தான் இங்க ஃபங்க்ஷனுக்கே வரவே இல்ல இல்லையா? இளமதிய ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு அப்படியே கலா வீட்டுக்கு போனது தான் வரவே இல்ல. இப்ப இளமதி எப்படி பரமனை பார்க்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம இளமதியோட அப்பா வராங்க. பரமனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரமன் இங்க வரல. நேரா அப்படியே கலாம்மா வீட்டுக்கு போயிட்டானாட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இளமதி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு, அம்மாவுக்கு தெரியாம நேரா பரம இருக்கிற கலா வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க அப்பொழுதைக்கு பரம மட்டும் தான் உட்காந்துருக்கிறாப்புல. பரமனை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க மாட்டுக்கு இங்க வந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னைய ஆஸ்பத்திரியில நீ தானே சேர்த்த" அப்படின்னு சொல்லி, "நான் நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பரம கைய பார்த்தா, பரம கையில அடிபட்டிருக்கு. "ஆமா, நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்க சாப்பிடுறது? என் கையில தான் அடிபட்டிருக்கு இல்லையா? என்னால சாப்பிட முடியல. ஆனா பசி அதிகமா இருக்கு" அப்படின்னு சொன்ன உடனே, "கிச்சன் எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்டு, கிச்சன்ல போயிட்டு சாப்பாட போட்டு எடுத்துக்கிட்டு வந்து, பரமனுக்கு ஊட்டி விடவே ஆரம்பிக்கிறாங்க. பரமன், "இல்ல, இல்ல, நான் ஸ்பூன்லயே சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா இளமதி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல, நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் ஊட்டி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம பரமன் பயங்கர சந்தோஷத்திலயும், குஷியிலயும் இருக்கிறாப்புல. இத வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து வர்ற கலா பார்த்துடுறாங்க. கலா பார்த்துட்டு அதிர்ச்சி அடையறாங்க. "என்னடா இது! பரமன இங்க இழுத்துக்கிட்டு வந்தாலும், இவ வந்துடுறாளே!" அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தான். ஸோ நேரா வந்த உடனே, "நீ இங்க என்ன பண்ற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "பரமன் கையில அடிபட்டிருக்கு. அதனால தான் நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன்" அப்படின்னு இளமதி சொன்ன உடனே, வேணும்னே கலாமா அப்படியே பதர்றாங்க. "என்னாச்சு? ஏன் கையில அடிபட்டிருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, பரமன் கீழ விழுந்துட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சர்றாப்புல. "சரி, இதுக்கப்புறம் பரமனே சாப்பிட்டுக்கோ. நீ கிளம்பு" அப்படின்னு கலா இளமதி கிட்ட சொன்னா, இளமதி, "இல்ல, இல்ல, நான் சாப்பாட்ட ஊட்டி விட்டுட்டே போறேன்" அப்படின்னு உட்காந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே கலாமா ரூம்ல போயிட்டு ரிஷிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே ரிஷியும் கிளம்பி வந்துடுறாப்புல. ரிஷி வந்த உடனே, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இளமதி? இதெல்லாம் மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? தப்பா பேச மாட்டாங்களா? நீ பாட்டுக்கு இவனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கியே" அப்படின்ன உடனே, நம்ம இளமதி போட்ட போடுல ரிஷி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அடங்கி போய் இருக்கிறாப்புல. அதாவது, "அப்படின்னா நீ என்ன என்னைய சந்தேகப்படுறியா? ஆமா, நான் இங்க வந்தது உனக்கு யாரு சொன்னது?" அப்படின்னு மடக்கி மடக்கி கேள்வி கேட்க, நம்ம ரிஷி அப்படியே தடுமாற ஆரம்பிக்கிறாப்புல. "இல்ல, நீ இந்த வீட்டுக்குள்ள புகுந்தப்ப என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். அதனால தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம், "வா, நானே போய் வீட்ல விட்டுர்றேன்" அப்படின்னு ரிஷி கூப்பிட்டா, "இல்ல, இல்ல, எனக்கு போய்க்க தெரியும்" அப்படின்னு நம்ம இளமதி கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நம்ம ரிஷிக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.